ஏற்க மாட்டோம். அமெரிக்காவும் இந்தியாவும் போடக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை செய்யாதே என வலியுறுத்தி நாடு முழுவதும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அந்த ஒப்பந்தம் என்பது இந்த போராட்டத்தில் இங்கே பங்கெடுத்துள்ள ஐக்கிய விவசாயிகள் அமைப்பினுடைய மாவட்ட தலைவர்களின் ஒருவருமான தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் அன்பழகன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர செயலாளரும் தொழிற்சங்கத்தினுடைய முன்னணி தலைவருமான தோழர் பாலசுப்ரமணியன் அவர்களே, ஆலங்குடி நகர செயலாளர் தோழர் எம் திருப்பன் அவர்களே, விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் முருகன் அவர்களே, தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் ஒன்றிய செயலாளர் ஆரம்பம் அவர்களே, ரெஜினா அவர்களே, சுரேஷ் அவர்களே மற்றும் அமுதாஸ் அவர்களே, ஜெயராஜ் அவர்களே மற்றும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் திலகர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேரத்தில் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, பொதுவாக இந்த ஒப்பந்தம் என்பது தேவையில்லாத ஒப்பந்தம். ஏனென்று சொன்னால், இந்தியாவில் விளையக்கூடிய விளைபொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்புகின்ற பொழுது இந்தியா 18% வரியை செலுத்த வேண்டுமா? அதே நேரத்தில் அமெரிக்காவில் விளையக்கூடிய விளைபொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு 0% வரி என்று சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தம் தேவையா என்பதுதான் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகள் அனைவரும் நாங்கள் கேட்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1991 இடதுசாரிகளாகிய நாங்கள் தனியார் மயம், தாராள மயம், உலக மயம் என்று அந்த ஒப்பந்தம் வேண்டாம் என்று சொன்னோம். ஆனால் இங்கே வேடிக்கை பார்க்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் அன்றும் வேடிக்கை பார்த்தீர்கள். ஆனால் இன்றைய தினம் அந்த ஒப்பந்தத்தினால் ஹைபிரிட் என்கின்ற தானிய வகைகளை மாற்றம் செய்து எல்லா காய்கறிகளுக்கும் விதையில்லாத ஒரு சூழலை உருவாக்கி இன்னைக்கு சின்னாபின்னமாக நாடு போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தானியங்களை நாம் உண்டு அனைவரும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சென்று கார்ப்பரேட்டுகளுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூழல் தான் உருவாகி இருக்கிறது. எனவே இடதுசாரிகள் சொல்லக்கூடிய ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்திய நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாடு முழுவதும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட போராட்டத்திற்கு நீங்கள்லாம் ஆதரவு தர வேண்டும். குறிப்பாக இந்திய பாரத பிரதமர் மோடி அவர்கள் 13 மாதங்கள் டெல்லியிலே போராடி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டோம். ஆனால் கொடுக்கிறேன் என்று அக்ரிமெண்டில் சைன் செய்து கொடுத்தார். ஆனால் இதுவரையும் கிடையாது. ஆனால் தற்பொழுது இந்தியாவினுடைய வர்த்தகத்தை சிதைப்பதற்காக 18% நான் வரி தருகிறேன், நீங்கள் 0% வரி பொருட்களை இறக்குமதி செய்யலாம் என்கின்ற திட்டத்தை அவர் செய்கிறார் என்று சொன்னால், அவர் செய்யக்கூடிய திட்டமெல்லாம் நமது விவசாயிகளுக்காகவோ நாட்டு மக்களுக்காகவோ கிடையாது. எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக செய்யக்கூடிய ஒப்பந்தங்களாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒப்பந்தம் நமக்கு தேவையில்லை. விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் பயன் தராது, சுமையை தான் தரும் என்று இந்த கண்டன முழக்கம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வில் இந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர், ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய மாவட்ட தலைவர் ஒருவருமான தோழர் அன்பழகன் அவர்கள் நிறைவுரையாற்றி நிறைவு செய்வார்கள். விவசாயிகள் முன்னணி சார்பாக இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே போராடிய விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக நாடு முழுவதும் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தோழர் செல்வராஜ் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர், இந்திய தொழிற்சங்க மையத்தின் திருவரங்குளம் ஒருங்கிணைப்பாளர் தோழர் கலைமகள் பால் அவர்களே, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் ஒன்றிய செயலாளர் தோழர் அருள்தாஸ் அவர்களே, விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தோழர் முருகன் அவர்களே,
தோழர் ஆறுமுகம் அவர்கள் குறிப்பிட்டது போல சமீபத்தில் இந்திய அரசாங்கத்தின் மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். அதாவது விவசாய பொருட்களை இந்தியாவிற்கு இறக்கப்படும் பொருட்களுக்கு 0% வரியும் இந்தியா 18% வரியும் விதிக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, அமெரிக்காவில் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயம் செய்கிறார்கள். அவருக்கு அமெரிக்க அரசாங்கம் இடையிலிருந்து இடுபொருட்களிலிருந்து அமெரிக்காவிலிருந்து இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பெருமளவில் சோயாபீன்ஸும் பருப்பு வகைகளும் பால் பொருட்களும் இந்தியாவில் இறக்குமதியாகும். அப்படி இறக்குமதியாகிற பொருளுக்கு இந்தியாவில் எந்த விதமான வரியும் கிடையாது. அங்கே மானியத்தில் செய்யப்பட்ட விவசாயத்தில் அடிமாட்டு விலைக்கு குறைந்த விலைக்கு அவர்களுடைய பொருட்களை இறக்குமதி செய்வார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற விவசாயிகள் எந்த விதமான மானியம் இல்லாமல் உரவிலை ஏறி போய்விட்டது. இடுபொருட்களின் விலை உயர்ந்து விட்டது. மோடி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு அனைத்து விவசாய இடுபொருட்களின் விலையும் உயர்ந்திருக்கிறது. இப்படி கூடுதலான விலைக்கு விவசாயம் செய்து இந்திய பொருட்களை சந்தையில் விற்க முடியாமல் திணறுவார்கள். குப்பையில் கொட்ட வேண்டிய ஒரு அவல சூழல் என்பது உருவாகும். ஆகவேதான் உடனடியாக இந்தியாவும் அமெரிக்காவும் போட்டிருக்கின்ற இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். அதே போல ஏற்கனவே விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களின் விலைகளை தன் கையிருப்பில் வைத்திருப்பார்கள். ஏற்கனவே புதிய பொருளாதார கொள்கைக்கு பிறகு இன்றைக்கு விவசாயிகளிடம் விதை கிடையாது. உலக அளவில் இருக்கின்ற அமெரிக்காவில் இருக்கின்ற மான்சோண்டா உள்ளிட்ட கம்பெனிகள் உற்பத்தி செய்து தருகின்ற விதையைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம். மேலும் இந்த விதை மசோதா இன்றைக்கு அதாவது விவசாயிகள் விதை வைத்துக் கொள்வதை முற்றிலும் மறுக்கிறது. பெரும் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் விதையை உற்பத்தி செய்து தருவார்கள். அந்த விதை என்பது ஒரு முறை மட்டுமே முளைக்கும் திறன் கொண்டது. ஆகவே விவசாயிகள் ஒரு காலத்தில் விதைக்காக பெரும் முதலாளிகளிடம் கையேந்தி நிற்க வேண்டிய அவல சூழல் என்பது இந்திய நாட்டில் நிறைவேறும். ஆகவேதான் இந்த மசோதாவை மாணவர்களும் இளைஞர்களும் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் ஒரு மோடி அரசுக்கு எதிராக இன்றைக்கு தீவிரமாக களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போராடுவோருக்கு ஆதரவு இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற விதமாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்திய நாட்டின் விவசாயிகளை அமெரிக்க பொருளுக்கு வரியே இல்லை. இந்திய பொருளுக்கு 18%. என்னங்கடா ஒப்பந்தம் இது? இந்திய நாட்டு உழைப்பை சுரண்டி கார்ப்பரேட் கொள்ளை போக இடதுசாரி இயக்கங்கள் ஏற்க மாட்டோம். மாநிலம் முழுவதும் நடத்துகின்ற